Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Dear students, welcome back to session number 13. Previous session வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ரிக்வஸ்டால இந்த வீக்குக்கு நம்ம போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல் செஷனில் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு முக்கியமாக என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணப்படுதுங்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமான குயிஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதோட ரிலேட்டடான ஒரு ப்ராக்டிக்கல் ஷீட்டும் வந்து விஎல்இல அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களோட ஓன் ட்ரையாக இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணுங்கிற விஷயத்தில். அதே போன்று இன்றைய செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் வந்து ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி நம்மளோட கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷன் அல்லது நம்மளோட கிளைண்ட்டுக்கு ஒரு லொகோவை எப்படி க்ரியேட் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் லொகோஸ் அவைலபிள் இன் கூகுள் இஃப் யூ சர்ச். பட் நம்மளுக்குரிய ஓன் லொகோ வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். சில நேரங்களில் ஜஸ்ட் ஒன் லெட்டரை யூஸ் பண்ணி ஒரு லொகோவை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சில நேரங்களில் சம் பிக்சர்ஸ் அண்ட் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சில நேரங்களில் வெறும் பிக்சர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பாங்க. சில நேரங்களில் ஷேப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு லொகோவை நம்மளால் க்ரியேட் பண்ண இயலும். ஸோ அதுக்கு ஃபோட்டோஷாப் எந்த வகையில் எப்படி யூஸ் பண்ணப்படுது, கலர்ஸ் பெயிண்ட் பக்கெட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஏனைய டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த செஷனில் நான் க்ரியேட் பண்ண போகிற லொகோவை ஜஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் நான் ஒரு ட்ராயிங் ஏரியாவிலேருந்து க்ரியேட் பண்ண போகிறேன். நான் எனக்கு எந்த பிக்சரையோ அல்லது ஆல்ரெடி இருக்கிற எந்த லொகோவையோ ஃபாலோ அப் பண்ணாமலுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் அந்த லொகோவை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற லொகோ வந்துட்டு கட்டாயம் நல்ல குவாலிட்டியானதாக இருக்கணும். ஸோ என்லார்ஜ் பண்ணும்போது அந்த லொகோவை நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பார்க்குற டைமில் கூட அந்த லொகோ வந்து ஒரு கலங்கலான தன்மை இல்லாமலுக்கு மிகவும் அதில் யூஸ் பண்ணப்படுற பிக்சல், ஐ மீன் லெட்டர்ஸ், ஷேப் ஆர் பெயிண்ட் வாட்டவர் எதுவாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியானதாக இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பவே உங்களோட லொகோ சைஸை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு அதை சைஸை ரிடியூஸ் பண்ணும்போது கூட அதோட குவாலிட்டியோட அவனுக்கு நம்மளால் க்ரியேட் பண்ண இயலும். ஸோ நீங்கள் பெருசாக க்ரியேட் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்கும். என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம லொகோவை வந்துட்டு என்லார்ஜ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நீங்கள் சிறியதாக அந்த லொகோவை ட்ரா பண்ணியிருப்பீங்களா இருந்தால் என்லார்ஜ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை ஷோட் அவுட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களோட லொகோவை கொஞ்சம் பெருசாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ட்ராயிங் ஏரியாவை டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நீள அகலம் என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 2 உங்களோட லொகோவோட பேக்ரவுண்ட் கலர் என்ன வரணும், அல்லது பேக்ரவுண்டில் என்ன சரி ஒரு பிக்சரை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, அல்லது பேக்ரவுண்டில் நீங்கள் கிரேடியன்ட் கலரை யூஸ் பண்ண போகிறீங்களாங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணுங்கள். என்னோட இந்த லொகோவுக்கு நான் க்ரீன் கலருங்கிற ஒரு கிளைண்டால் என்ன கலர் ரிக்வஸ்ட் பண்ணினாங்களோ அந்த கலரை நான் என்னோட இந்த லொகோ க்ரியேஷனில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் கலரை யூஸ் பண்ணுறதுக்கு, கலரை ஃபில்அப் பண்ணுறதுக்கு பெயிண்ட் வகையை யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் பிக்கரை கிளிக் பண்ணி தேவையான கலரை செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ட்ராயிங் ஏரியாவில் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த இடம் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண கலர் மூலமாக ஃபில்அப் பண்ணப்படும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஃபோட்டோஷாப்பில் மோர் தென் ஒன் லேயர் இருக்குன்னு சொன்னால் தேவையான லேயர் எந்த லேயருக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறீங்களோ அந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 நான் ஃபாலோ பண்ணிக்கிற விஷயம் வந்துட்டு என்னோட இந்த லொகோவில் என்னென்ன லெட்டர்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணப்படுதோ அது எல்லாம் இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். இதில் கலர், சைஸ், எழுத்துக்கடையில் இருக்கிற ஸ்பேஸ், அதே மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இந்த விஷயங்களை இந்த இடத்துல செய்யலை. ஜஸ்ட் என்ன விஷயம் உங்களோட லொகோவில் வரப்போகுதோ, என்ன லெட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ, என்ன சென்டென்ஸை யூஸ் பண்ண போகிறீங்களோ தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. பட் டைப் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த விஷயங்களை ஆரம்பத்திலேயே நீங்கள் சரி செஞ்சு கொள்ளணும். ஸோ இதில் நான் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் இதில் எந்த லெட்டர்ஸ் என்ன ஃபோனில் வரணும், அது என்ன சைஸில் வரணும், அதில் கலர் என்ன, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸ் என்ன போன்ற விஷயங்களை இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ண இல்லை. ஜஸ்ட் டைப் த லெட்டர்ஸ் ஒன்லி. ஸோ ஸ்டெப் நம்பர் 4 இந்த லொகோவில் வர வேண்டிய லெட்டர்ஸ் ஒவ்வொன்றோட
ஃபோன் ஸ்டைல் என்ன, அதே மாதிரி அது என்ன கலரில் வரணுங்கிற விஷயங்களை இந்த ஸ்டெப்பில் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்களா இருந்தால் அதில் இருந்த சில சென்டென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 6 இன்டர்நேஷ்னல் சிம்போசியம் 2020ங்கிற விஷயம் இந்த இடத்துல இல்லை, நான் அதை டிலீட் பண்ண. ஸ்டெப் நம்பர் 5, இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த லோகோவோட ஷேப்பை நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேப்பில் வரணும். என்னோட லோகோ வந்துட்டு சர்க்கிள்ங்கிற ஒரு ஷேப்பில் வரணுங்கிறத டிசைட் பண்ணதால் ப்ரீவியஸில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸில் இருந்து இதில் சர்க்கிளில் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஷேப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப்பை நம்மளால் க்ரியேட் பண்ணியாலும் அந்த ஷேப்புங்கிற டூல் வந்து டூல் பாக்ஸில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். கஸ்டமைஸ்ட் ஷேப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோமா யூஸ் பண்ணுவோமா இருந்தால் நம்மளால் ஷேப்புங்கிற அந்த ஆப்ஷனை சர்க்கிளுக்குரிய ஆப்ஷனை நம்மளால் செலக்ட் பண்ணி கொள்ள இயலும். இதில் நான் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்று அவுட்டர் ஷேப் உண்டு, அவுட்டர் சர்க்கிள் உண்டு, அதே மாதிரி இன்னர் சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் பார்ப்பீங்களா இருந்தால் பாருங்கள், க்ரீன் கலரில், பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது அந்த கலர். ப்ரீவியஸில் இருந்த ஸ்லைடில் இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ஷேப்புக்கும் அந்த சர்ஃபேஸ்டு ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிற அந்த க்ரீன் சர்ஃபேஸ்டு ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் லேயரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பிளண்டட் மோட்டில் வச்சு தான் இதை சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் ஆல்ரெடி நான் வேறொரு சில ப்ராக்டிகல்ஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுருக்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தேவையான லேயரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பிளண்டட்டில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் அந்த சர்ஃபேஸ் ஸ்டைலை மாற்றுறதுக்குரிய ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் எக்ஸாக்ட் சர்க்கிளாக வரணுமா இருந்தால், சென்டரில் இருந்து அது எக்ஸாக்ட் சர்க்கிளாக வரணுமா இருந்தால் என்ன ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணணுங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் தேவையான இந்த ஷேப்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ராவிங், அதாவது உங்களோட சர்க்கிள் உங்களுக்கு தேவையான மைனாக உங்களால் டிசைன் பண்ணிக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பர்ட் பண்ண மாதிரி இருக்கணுமா, ஒரு 3D ஷேப்பில் இருக்கணுமா, அல்லது ஒவ்வொரு கலர் அதை யூஸ் பண்ணணுமா, ஷெடோ பண்ண மாதிரி இருக்கணுமா, இது எல்லாமே எப்படி செய்கிறங்கிறத நான் ஆல்ரெடி கிளியராக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நான் அலைன்மெண்ட்லாம் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சர்க்கிளில் சென்டரில் லேட்டர்ஸ் வரணுங்கிற விஷயங்களை இந்த இடத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறேன். லெட்ஸ் see the next step number 6. ஸ்டெப் நம்பர் 7ல் இன்னர் சர்க்கிளுக்கும் அவுட்டர் சர்க்கிளுக்கும் இடையில் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸை கொண்டு வர விரும்பினேன். ஸோ அந்த லெட்டர்ஸை ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருந்தது, நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்க்கலாம். 6 இன்டர்நேஷ்னல் சிம்போசியம் 2020, அதே மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காங்கிற விஷயங்கள் ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருந்தேன். அந்த விடயங்கள், அந்த சென்டென்ஸை வந்துட்டு 2 சர்க்கிளுக்கு இடையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு லெட்டரை எப்படி நம்ம கர்வ் மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், இல்லை வேறு ஷேப்புக்கு அதை சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம்ங்கிற விஷயம் கூட ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராக்டிகல்ஸில் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், விளங்கப்படுத்தியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட லெட்டர்ஸை கர்வ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முதல்ல அந்த லெட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் தேவையான கலரில் இருக்கா, தேவையான ஃபோன் ஸ்டைலில் இருக்கா, ஃபோண்டு கடையில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அடுத்தது இதில் இந்த சர்க்கிளுக்குள்ள அது வர வேண்டிய அலைன்மெண்ட் எல்லாமே இந்த ஸ்டெப்பில் நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும், இந்த அலைன்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஒரு சென்ட் லைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரூலர்ஸை யூஸ் பண்ணலாம். ரூலர்ஸ் எப்படி எடுக்காங்கிறதும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைடில் உங்களுக்கு நான் ப்ராக்டிகல்ஸில் வழங்கப்படுத்தியிருந்தேன். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஸ்டெப்போட நம்ம லோகோவை க்ரியேட் பண்ணதுக்குரிய எல்லா விஷயங்களும் முடிஞ்சு, லோகோ ஃபைனலைஸ் பண்ணி எல்லா ஷேப், ஃபோண்டை டிசைன் பண்ண விஷயங்கள், அலைன்மெண்ட் பண்ண விஷயங்கள், கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபார்ம் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்டெப்போட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு வித்தியாசமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வேறு லேயர்ஸை வந்துட்டு மர்ஜ் பண்ணுற சம்மந்தமான விஷயங்கள் தான் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 7ல் நான் செஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு தேவையான லேயர்ஸ்களை மட்டும் செலக்ட் பண்ணி தனி ஒரு ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இல்லை நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், இல்லை பேக்ரவுண்டில் இருக்கிற பிளாக் அதுக்குரிய லேயரை மட்டும் நான் விட்டுட்டு ஏனைய லேயர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு லேயர் செட் ஆஃப் லேயரை ஸ்மார்ட் லேயராக ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு ஜஸ்ட் நார்மலாக வளமையாக சர்வ் பண்ணுற மாதிரி உங்களோட வேலைகள் அளந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், சர்வ் பண்ணுறப்போ அது பிக்சராக சர்வ் பண்ணிக்கிட்டால் அது ஒரு பிக்சராக சர்வ் ஆகும். ஸோ இதில் நான் ஃபாலோ பண்ணிக்கிற என்ன விஷயம் சொன்னால், பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பிளாக் கலரை மட்டும் விட்டுட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிற அந்த சர்க்கிள் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அவ்வளோ லேயர்ஸையும் ஒண்டா ஒரு மர்ஜ் பண்ண லேயர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தனி ஒரு பிக்சராக நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
in the final step உங்களோட லோகோ எல்லாம் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களோட லோகோவை நீங்கள் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோகோவை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கலர்ஸ், டிசைன், சர்க்கிள், அலைன்மெண்ட் எல்லாம் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்டெப் ஆஃப் கிரியேட்டிங் எனி கைண்ட் ஆஃப் லோகோஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி எப்படியான லோகோவை கூட நம்மளால் ட்ரா பண்ண இயலும். ஒரு ஜஸ்ட் ஒரு லெட்டர்ஸையும் ஒரு ஷேப்பை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு லோகோவை நம்மளால் க்ரியேட் பண்ண இயலும். அப்படியே உங்களுக்கு தேவையான லோகோஸ் எல்லாம் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ணணும். அண்ட் யூ ஹேவ் பெஸ்ட் ஆஃப் லக் எவ்ரி ஒன். யூ கேன் ட்ரா யுவர் லோகோ ஹியர் ஆஃப்டர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீக்குக்குரிய ஜூம் செஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் யூஷுவல் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேன். நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணுங்கிறது கம்பல்சரி இல்லை. மோஸ்ட்லி நம்மளோட சப்ஜெக்டோட சம்மந்தப்பட்ட சகல விஷயங்களும் விஎல்இல தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் விஎல்இல இதுக்குரிய ஒரு இந்த வீக்குக்குரிய வீக் 11-13 நினைக்கிறேன். நான் இந்த வீக்குக்குரிய ஸ்லைட் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் ஜூம் செஷனுக்குரிய லிங்கும் அதில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோங்க இந்த வீக்குக்குரிய ஃபைல்ஸில் ஆக டொப்பில் இருக்கிற ஃபைலில் தான் செஷன் டைம் என்ன டேட்ங்கிற அந்த ஃபைலில் தான் எந்த குரூப்புக்கு என்ன டைமும் அதுக்குரிய லிங்கையும் க்ரியேட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் தயவு செய்து அந்த ஃபைலை செக் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன். ஹேவ் அ நைஸ் டே.